தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்பொழுது தனித்தன்மையாகவே செய்வார், தனித்துவமாகவே செய்வார். இல்லை என்று உணர்வு இருந்தது, தேவை இருந்தது. ஆம், இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். 5000 பேருக்கு மேலான ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 3 நாட்கள் அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, உணவருந்தவில்லை. அங்கே ஒரு உணவு தேவை இருந்தது, ஒரு தண்ணீர் தேவை இருந்தது, ஒரு கலக்கமும் இருந்தது. சீஷர்கள் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் காலம் தாமதித்தார். ஏனென்றால் அவர் அற்புதம் செய்ய விரும்பினார். அங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் கிடைத்தது. அதை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அதை பிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு அந்த அப்பத்தை ஆசீர்வதித்தார். ஏறக்குறைய 5000 பேருக்கு மேலாளர்கள் போஷிக்கப்பட்டார்கள், திருப்தியாக சாப்பிட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், மீந்ததை சேகரித்து வையுங்கள். ஆம், 12 கோடி நிறைய சேகரித்தார்கள். ஒருவேளை ஒரு பயங்கரமான கடன் பிரச்சனையில், ஒரு பிஸ்னஸ் லாஸ்ல, ஒரு தொழில் இழந்து போனேன் என்று கடன் பிரச்சனை மாடிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புதிய வழிகளை திறக்கிறார், புதிய வாசல்களை திறக்க போகிறார். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மீந்ததை எடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். Have a good day.